கர்த்தர் நாம் மேம்படும் அருமையான நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலே ஒரு புதிய லோகோஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் ஏசாயா சொல்றான், ஐயா ஆண்டவரை எப்போ நீங்க கூப்பிடுவீங்க? எப்போ பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அவரை தேட ஒரு நேரம் இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி அவரை தேடுங்க. தேடுனா கண்டுபிடிக்கணும். நம்ம சில சமயம் கண்டுபிடிக்க முடியாத சமயம். எப்போ கண்டுபிடிக்க முடியாது? கர்த்தரை விட்டு விலகும் போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் அருகில் ஆட்கள் அனுப்புவார், போய் அவங்களுக்கு போய் பேசு, அவங்கள்ட்ட சொல்லுன்னு. அவங்க சொல்லும் போது நம்ம கேட்கறது. சுவிசேஷத்தை எத்தனையோ எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, சொல்றவனை அடிச்சு உதைச்சிருவாங்க. யாராவது சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் போது அவர்களை அடிக்கவும் மதைக்கவும், மதத்தை மாற்ற வந்து விட்டால் மதத்தை மாற்றான்னு சொல்லி அடிப்பாங்க. அதனால அவர்கள் அந்த சமயத்தை மிஸ் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தேடி வரும்போது அது காலால் உதைக்கப்படுகிறார்கள். சோத்திரம் உதைச்சு அனுப்பிடுறாங்க. சரி, ஒரு குத்தகைக்கு ஒரு இடத்தை விட்டுட்டு போனான். ஒரு எஜமான் ஒரு இடத்த குத்தகைக்கு விட்டுட்டு போனாங்க. ஆனா குத்தகைக்கு விட்டதுக்கு வருஷம் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த அந்த காரியம் வந்து சேரணும். தோட்டத்தை கொடுத்தாங்கன்னா தோட்டத்தில் உள்ள காரியம்லாம் வந்து சேரணும், வரவே இல்லை. பல நாட்கள் வேலைக்காரன் அனுப்பினா வேலைக்காரனை அடிச்சுட்டாங்க, அடிச்சு வச்சு அனுப்பிட்டாங்க. இன்னொரு வேலைக்காரனை அனுப்பினாங்க, அடிச்சு வச்சு அனுப்பிட்டாங்க. உனக்கு ஒன்று கொடுக்க முடியாது போடான்னு சொல்லி கடைசியில் அந்த அந்த ஓனர் என்ன பண்ணா, சரி எல்லாரையும் உழைச்சிட்டாங்க, என் சொந்த குமாரன் என்னுடைய மகனை பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொல்லி தன் மகனை அனுப்பினாங்க. மகனை அனுப்பின உடனே அவங்களுக்கு வந்தது கோபம். இவன் தான் சுதந்திரவாளி, இந்த நிலத்துக்கு அவங்க அப்பனுக்கு பிறகு இவன் தான் சுதந்திரவாளி, இவனை போட்டு தாட்டா சரியான்னு சொல்லி அவரை அடித்து கொலை செய்தார்கள். இப்பொழுது அந்த எஜமான் வந்து என்ன செய்வான்? சற்று யோசனை பண்ணிப்பார். என்ன செய்வான்? அதை பிடுங்கி அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தி அவளை பிடுங்கி வேற ஆள் கொடுக்க மாட்டானா? அதுதான் அங்க சொல்லப்படும். இப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம ஆண்டவர் தேட சமயத்துல எல்லாம் தேடல. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றோம். இப்போதெல்லாம் ஆண்டவர் தேடக்கூடாது, இப்போதெல்லாம் பரிசுத்தமா வாழக்கூடாது. கம்புன்ற காலத்துல உயிர் மேல போகும்போது மட்டும்தான் தேடணும்னு நினைக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். வாசனம் சொல்லுது, கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில். அவர் உங்களுக்கு சமயமாய் இருக்காரு. வேற எந்த நாட்களிலும் சமயமாய் இருந்த விட இந்த நாட்களில் அதிசமயமாய் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இப்பொழுது எல்லா இடங்களும் எழுப்புதல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் பயங்கரமான ஒரு கர்த்தர் சமயமாய் வந்து கிரியை செய்கிறார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு சமயமாய் இருக்கிறார். அவரை நீங்க தேட ஆரம்பித்திருக்கிறீர்களா? இல்லை நீங்கள் மனம் போன போக்கில கால் போன போக்கில சென்று கொண்டு சற்று யோசனை பண்ணி பாருங்க. காலவெளியில கர்த்தர் உங்களோடு பேசுற காரியம், நீங்கள் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்க. அவர் ரொம்ப சமயமா இருக்க கூப்பிட, என்னை சமயமா இருக்கிறாரா தெரியுமா? எல்லா மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தரே தரிசனம் கொடுக்கிறார், கர்த்தரே பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அவரை கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற எவனை அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். நாளுக்கு நீ கூப்பிடுகிறீர்களா? கர்த்தரை கூப்பிடுற யாரை கூப்பிட்டு கொண்டிருந்தா? கர்த்தரை கூப்பிடுச்சுன்னா யாரெல்லாம் கூப்பிடு. காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் காது இல்லாதவங்களை பார்த்து கூப்பிடுறாங்க. கண் இல்லாதவங்களை பார்த்து கேட்கிறாங்க, கண் இருக்காது சொல்ல. கண் இல்லாதவங்களுக்கு கண் இருக்காது, காது இல்லாதவங்க காது இல்லாதவங்க கேட்க மாட்டாங்க. இப்படிதான். ஆனால் யாரை தேட வேண்டும்? எப்பொழுது தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும், அவர் கண்டடையத்தக்க சமயத்துல. அது மாத்திரமல்ல, அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் சமீபமாய். ரொம்ப தூரம் போனவரை கத்துனா கேட்காது. இன்னைக்கு நேரம் அப்படித்தான் கத்திட்டு இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டாரா, ஆனால் இயேசுவே என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு காலம் சென்றிருக்கிறது. அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் கண்டதக்க சமயம் இதோ வந்திருக்கிறது. இந்த சமயத்திலே பக்கத்தில் இருக்க ஆளுநரை கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. அது தலை போகிற பிரச்சனையும் கர்த்தர் பாதுகாக்க இந்த காலவெளியில் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். அதில் பின்னால் அருமையோடு நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லாதீங்க. முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களை கர்த்தர் சொன்னார். முழு இருதயம்.
பாருங்களேன், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எழுப்புதல் வாலிபல் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது. வாலிபல் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர் சமீபமா இருக்கிறார். அவர்கள் பாருங்க கூட்டமா ஜெபம் பண்ணாங்க. வீடியோ பார்த்தோம், பயங்கரமான எழுப்புதல் எல்லா நாடுகளிலும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம ஏரியாவில் கூட, நாம் இருக்கிற இடத்துல கூட, இந்தியாவில் கூட, சவுத் இந்தியாவில் கூட ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அவர் சமீபமா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்க நாட்டுக்கு இறங்கும், எங்க நாட்டு ஜனங்களுக்கு இறங்கும், எங்க நாடை ஆசீர்வதியும், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்களை வல்லமை வெளிப்படட்டும், நீர்தான் எங்களை ஆளுநர் சொல்லி கூப்பிடலாம். கூப்பிட்டால் அவர் செவி கொடுப்பார். இன்னைக்கு அநேக மக்கள் கூப்பிடுறதே இல்லை. அப்படி கூப்பிட்டாலும் காது இல்லாதவர்கள் கண் இல்லாத பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சொல்கிறார், நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ கூப்பிடு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு செவி கொடுத்து இதோ இருக்க என்று சொல்லுவார். இப்போ கொடுப்பீங்களா? அந்த நாளில் இந்த காலைவெளியில் யாரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சமயமா இருக்க கூப்பிடுறீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். மகனே மகளே, நீ கூப்பிடு, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்றார். காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினாலே நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை பரவாயில்லை. ஆயிரத்தில் பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை, என்ன செய்யும் தெரியல, கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறா இல்லையான்னு பார். சில சமயங்கள்ல மனசுல நினைக்கிறத கூட கர்த்தர் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ நாட்கள்ல மனசுல நினைப்போம், ஆண்டவரே இது இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல கூட மாட்டோம், நினைப்போம். அந்த நினைப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏன் நிறைவேற்ற தாமதிக்கிறார்? நீங்க கூப்பிடுறது இல்லை, நீங்க ரொம்ப சோர்ந்து போனீங்க. நீங்க கூப்பிடுற ஆளோட சமயத்தை மிஸ் பண்ணி கூப்பிடுறீங்க. இந்த நாட்களை கர்த்தர் பக்கத்துல வருகிறார், உங்களை ஜெபத்துக்கு பயன் கொடுத்து வருகிறார். பார்க்கலாமா? கூப்பிடுவீங்களா? கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க இதோ உங்க வீட்டுல வந்திருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.